செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், மதுராந்தகத்தில் தற்பொழுது என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன, எத்தனை பேர் அமரும் வகையில் அங்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன, மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு சுமார் 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். குறிப்பாக 7 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் வரும் வாகனங்கள் நிறுத்த சுமார் 10 இடங்கள் கார் பார்க்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியை வரவேற்கும் வகையிலே பேனர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகள் கொடிகள் நடப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில் உருவாகியுள்ள அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் நாளை செங்கல்பட்டு மாவட்டம், அதாவது அந்த மதுராந்தகத்தில் நடைபெற உள்ளது. இதற்கான மேடை அமைக்கும் பணிகள் மதுராந்தகம், திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் ஒரு 35 ஏக்கர் பரப்பளவில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வரும் பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்காக சுமார் 12 ஏக்கர் பரப்பளவில் அந்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது தேர்தலுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய மிக முக்கிய பொதுக்கூட்டம் என்பதால் இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி, பாஜக தலைவர்கள், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், அதாவது மேலும் அமமுக டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன், ஐஜேகே, பாரிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் தமது வருகை பெறுகின்றனர். இதனால் தமிழக காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிர செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து கட்சி கூட்டணி தலைவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் என்பதால் கூட்டணி கட்சி தொண்டர்களும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். குறிப்பாக அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் தொண்டர்கள் அதிக அளவு இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தமிழக காவல்துறை மண்டல ஐஜி அஸ்ராகார் தலைமையில் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் ஒரு 3500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு 7 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 10 இடங்களில் வாகன நிறுத்தத்திற்கான பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுல 1,20,000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் போடப்பட்டுள்ளன. சுமார் 2000க்கும் மேற்பட்ட கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல 200க்கும் மேற்பட்ட மொபைல் டாய்லெட் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூட்டணி கட்சிகள் சார்பில் பிரதமர் மோடியை வரவேற்கும் வகையிலே பேனர்கள் வைக்கும் பணிகளும் தற்போது முழு வீச்சுடன் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தகவலுக்கு நன்றி துஷால்.